பகவான். நான் மூவாஸ் குக்கரியிலிருந்து வசுமதி முரளிதரன். இன்னைக்கு 3 விதமான பக்ஷணங்கள் செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். அதில் முதல்ல வெள்ளைச்சீடை, உப்புச்சீடை, தட்டை. முதல்ல அது வெள்ளைச்சீடைக்கு தேவையான சாமான் சொல்கிறேன். அரிசி மாவு. இந்த அரிசி மாவை அரிசியை நல்லா களைஞ்சி உணர்த்தி மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். அதை அரைச்சின்னு நல்லா வறுத்துக்கணும்னா வெள்ளைச்சீடைக்கு நல்ல சிகப்பாக வறுக்கணும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து, அதாவது ரொம்ப கருகாமல் பொன் வறுவலாக வறுத்து அதையும் அரைச்சி வச்சுருக்கேன், மொத்தம் எல்லாத்துக்குமா சேர்த்து. அப்புறம் வெல்லம், எள்ளு, அப்புறம் ஏலக்காய் பொடி, தேங்காய், வெண்ணெய். இப்போ நம்ம போவோமா இதுக்கு குக் பண்ணுறதுக்கு? இது என்ன பண்ணுறேன், வெல்லத்தை முதல்ல பாக வைக்கணும். ஒரு கப்பு மாவுக்கு, இந்த கப்பால் 1 கப்பு மாவுக்கு இந்த கப்பால் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். எப்பவுமே அதான் அளவு, எவ்வளோ எடுத்தாலும் 1க்கு 3/4. தண்ணி 1க்கு 1/2 விடுங்க போதும். இது நல்லா வெல்லம் கரையணும். இது கரைஞ்ச உடனே இன்னைக்கு நல்ல வெல்லமாக வாங்கியிருக்கேன், அதனால நான் இதை வடிகட்டலை. ஒருவேளை இந்த வெல்லமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, மண் தூசி தும்பெல்லாம் இருந்தால் அதை வடிகட்டணும். வடிகட்டி திருப்பி கொஞ்சம் கொதிக்க வச்சு அதில் மாவை கொட்டி கலரிக்கணும். இப்போ இந்த 1 கப்பு வறுத்த அரிசி மாவுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூனு உளுந்த மாவு போடுறேன், அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் வெண்ணெய். இது நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்ச உடனே நல்லா கொதிக்கணும். ஒரு மாதிரி இசுக்கு பதம், அதாவது பாகு வேண்டாம், பாகுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜில் இந்த மாவை கொட்டி கலரிக்கணும். எள்ளு இவ்வளோ போட்டால் போதும். இது உளுத்த மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதுலேயே எள்ளு, தேங்காய், ஏலக்காய் பொடி, ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சமாக போட்டிருக்கேன். 3 ஒரே வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். சில அரிசி மாவுங்க தண்ணி நிறைய இழுக்கும், சில அரிசி மாவு தண்ணி இழுக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தண்ணியை வச்சு கலரிட்டு, ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா ஆற வச்சுட்டு லேசாக வெந்நீர் தெளிச்சோ, இல்லை லேசாக வார்ம் மில்க் தெளிச்சோ பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கொட்டக்கூடாது, லேசாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டு, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னாக்கா. வெல்லம் கரைஞ்சிடுது, கொதிக்கட்டும். நல்லா வெள்ளை வாசனை போகணும். பொறுமையாக எல்லாம் பண்ணோன்னா எதுவும் வெடிக்காது. இது வரைக்கும் நான் பண்ணி வெடிச்சது கிடையாது. இன்றைக்கும் பகவான் அந்த அருள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது நல்லா கலரிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாவை ஆற வச்சிடணும். மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணோன்னா இதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வெடிக்காது. கொஞ்சம் நல்லா ஆறி இருக்கும். ஆறினா நல்லா இதுவாகாமல் வரும், விரியாமல் எண்ணெயில் போட்டால்.
வெண்ணெய் வெண்ணெயும் இந்த இதுலேயே போட்டுடுறேன். கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சமாக, அதாவது தகுந்த அளவு போட்டால் தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா கடுக்கு கடுக்குன்னு இருக்கும், கடிக்க முடியாது, கஷ்டம். முடிஞ்சிடுது. இது வெள்ளை வாசனை போயிடுது, கொதிச்சிடுச்சு நன்னா. இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். முதல்ல ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொட்டி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி திரண்டு வரணும். நல்லா வந்தவுடனே கொஞ்சம் லேசாக அடுப்பில் வச்சே ஒரு கிண்டிக்கோங்க. நான் ரொம்ப குறைச்சலான தீயில வச்சு அதை கிண்டிக்கிறேன். அவ்வளோதான், ஆச்சு. அடுத்ததாக உப்புச்சீடை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளைச்சீடை மாவு பாருங்க, நல்லா கிண்டி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடு ஆறின உடனே உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இது அப்படியே தவிர எடுத்து இப்போ வச்சுருவோம். இப்போ அடுத்தது உப்புச்சீடை. உப்புச்சீடைக்கு அதே மாதிரி அந்த அரிசி மாவு கலைஞ்சி உணர்த்தி அரைச்சின்னு வந்த மாவை வறுக்கணும். ஆனால் வெள்ளைச்சீடைக்கு வறுத்த அளவுக்கு இது வறுக்க வேணாம், கொஞ்சம் குறைச்சலாக வறுத்துண்டா போதும். அதை விட இது ஒரு ஜஸ்ட் ஒரு வானிலையில் போட்டு நம்ம வறுக்கும் போதே அது கடைசியில் துள்ளும், ஒரு மாதிரி ஒரு மாதிரி வானிலையில் ஒட்டாமல் துள்ளி வரும். அப்போது அதை இறக்கி வச்சுருந்தா போதும். இது அரிசி மாவு, அதே உளுத்த மாவு, வறுத்து அரைச்ச உளுத்த மாவு, எள்ளு, சீரகம், இது தேங்காய், வெண்ணெய், உப்பு. அடுத்தது உப்பு, பெருங்காயம். பெருங்காயத்தை நான் வந்து பொடி பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் தும்பு தூசிலாம் இருந்தாக்கா உப்புச்சீடை வெடிக்கும்னு பயப்படுவோம், அதனால். இப்போ நான் மாவை அளந்து போடுறேன் பாருங்க. இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 2 கப்பு போட போகிறேன். உளுத்த மாவு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன், அதை இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் 1 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். ஒரு கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கு மேலே போடுறது உங்கள் விருப்பம். ரொம்ப தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்காது, அதனால். எள்ளு 1/2 ஸ்பூன். ஒரு எள்ளு மட்டும் போட்டும் பண்ணலாம், இல்லை ஒரு சீரகம் மட்டும் பண்ணலாம். நான் 2மே போடுறேன். இதை பாருங்க, 1/2 டீஸ்பூனு எள்ளு, 1/2 டீஸ்பூனு சீரகம், அப்புறம் உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருப்பேன் உப்பு. 4 கப்பு இதில் போட்டிங்கனாக்கா 1 டீஸ்பூன் போடலாம். வெண்ணெய் 1 ஸ்பூன். 1 ஸ்பூனு கொஞ்சம் மேலே 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியா இருக்கும். இதை முதல்ல நல்லா எல்லாத்தையும் கலந்துருங்க. இது பெருங்காய ஜலம். இந்த பெருங்காய ஜலமும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இந்த வெண்ணெய் வந்து எல்லா மாவு பக்கமும்
படணும். அந்த மாதிரி முதல்ல புசுரின்றுங்க. அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நான் முதல்ல ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் பிசையறதுக்கு. பார்ப்போம், போரலைன்னா அப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 3/4 கப்பு ஊற்றினேன். இப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு. அதாவது ஒரு கப்புக்கு அரை கப்பு ஜலம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரைஸ். அவ்வளோதான், இது பிசைஞ்சாச்சு. இதை இனிமேல் உருட்டிட்டு உடனே போடக்கூடாது. கொஞ்ச நேரம் அதுவும் ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் போடணும். நான் இதை இப்போ இந்த மாதிரி இது பாருங்க, சின்ன சின்னதாக, ரொம்ப முழுக்குன்னு உருட்டக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 ரவுண்டு இப்படி, அவ்வளோதான், கையில் சுற்றி போடணும். நான் இப்போ இது எல்லாத்தையும் உருட்டிட்டு வந்து உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன். அடுத்ததாக தட்டை மாவு எப்படி பிசையணும்னு பாருங்கள். தட்டைக்கு தேவையானது அதே நம்ம உப்பு சீடைக்கு வறுத்த அதே அரிசி மாவு அந்த அளவுக்கு வறுத்துண்டா போதும். அதே மாதிரி வறுத்துக்கணும். அதே அளவு வறுத்த உளுத்தம் மாவு, ஒரேடியாக உளுத்தம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுனீங்கன்னா எல்லாத்துக்கும் கைமுறுக்கு கூட. அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக, ஊற வச்ச கடலைப்பருப்பு, கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையே இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் எள்ளு, உப்பு, பெருங்காயம், மிளகாத்தூள். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, ஒரு கப்பு, அதே இந்த கப்பில் தான் பண்ணுறேன். ஒரு கப்பு அரிசி மாவு, இந்த உளுத்த மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிருந்தேன் அது, அப்புறம் கருவேப்பிலை, வேர்க்கடலை, உப்பு ஒரு குட்டி ஸ்பூன்ல உப்பு, அப்புறம் காரப்பொடி, மிளகாப்பொடி, கட்டை மிளகாப்பொடி, அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் அதே மாதிரி ஊற வச்சிருந்ததை அந்த தண்ணி தான். இது முதல்ல கலந்துடுவோம், அப்புறம் தண்ணியை விட்டுக்கலாம். அப்புறம் வெண்ணெய் ஒரு ஸ்பூன். இப்போ இதை முதல்ல எல்லாத்தையும் கலந்துடுவோம். இந்த பெருங்காய தண்ணியை விட்டுக்கிறேன் முதல்ல கொஞ்சம். வேணுன்ற அளவுக்கு பார்த்து தண்ணியை விட்டுக்கோங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. அது கெட்டியாக அந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், அரிசி எந்த அரிசி எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. சில பழைய அரிசியாக இருந்தால் நிறைய, மாவு அரிசியாக இருந்தால் நிறைய தண்ணி தேவைப்படும். இது நான் மாவு அரிசி தான் வாங்கி அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி தேவையாக இருந்திருக்கும். அதே அந்த வெள்ளைச்செடிக்கு 1.5 கப்பு தேவைப்பட்டது, இதுக்கு 3/4 கப்பு. உப்பு செடிக்கு, சாரி, வெள்ளைச்செடி. இப்போ இந்த எண்ணெயை ஆன் பண்ணுறேன். இதில் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் பண்ணுற குக்கிங் ஆயில், தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், குக்கிங் ஆயிலையும் பண்ணலாம். இது என்ன பண்ணியிருக்கோம், வெள்ளைச்செடியை இதோ உருட்டி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயை தொட்டு மேலே எப்படி தேங்காய் எண்ணெயோ நெய்யோ எது தேவையோ எது வேணுமோ அதை தொட்டு உருட்டி வச்சுருக்கேன். உப்பு சீடை இதோ உருட்டி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதில் மெதுவாக போட்டு எடுக்கணும். இந்த தட்டையை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்
இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுட்டு எண்ணெயை தடவிக்குங்க. இந்த மாதிரி கையில் தட்ட வேண்டியதுதான். இந்த கீழே எண்ணெய் ஷீட்லேயும் தடவணும், கையிலையும் தடவிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும், எடுத்து போடுறதுக்கு வரும். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ள இதை தட்டி காமிக்கலாமேன்னு தட்டுறேன். இந்த மாதிரி தட்டின தட்டைய அப்படியே போடாதீங்க, உப்பிடும், கிறிஸ்ப்னஸ் வராது. இந்த ஃபோர்க்கில் ஒரு 2-3 இது தட்டுங்க. இந்த மாதிரி ஹோல் போடணி அதில் போடணும். ஒரு நிறைய வேண்டாம், கொஞ்சம் அங்கங்கே. ஓகே, எண்ணெய் காஞ்சிடுத்து. நான் முதல்ல இப்போ கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன். போட்டவுடனே கரண்டியை போட்டு தொலாவாதீங்க, கொஞ்சம் எண்ணெயில் இதுவாகட்டும். அதுக்கப்புறம் அதை இப்படி மேசாக எடுத்து விட்டுருங்க, அவ்வளோதான். எண்ணெய் வந்து நன்னா காஞ்சிருக்கணும், அப்போதான் உங்களுக்கு இது என்ன வரும். அதே வெள்ளைச்சீடை போடும்போது நீங்கள் எண்ணெய் லேசான சூடு, ரொம்ப சூடு இல்லை, ரொம்ப சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. போட்டு பொறுமையாக தான் அது இது பண்ண. நிறைய போடவும், இந்த மாதிரி நிறையவும் டம்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 தான் போட்டு எடுக்கணும். சீடை இது இந்த கலர் வந்த உடனே எடுத்துருங்க. ஓசை அடங்கி எல்லாம் மேலே வரும். அதுக்கப்புறம் இப்போ இந்த தட்டையை போடலாம். இது இந்த அளவுக்கு திக்னஸ் எடுத்துட்டா போதும் உங்களுக்கு. அடுத்ததா வெள்ளைச்சீடை. வெள்ளைச்சீடை போட்ட உடனே கரண்டியை போட்டு இப்படி இப்படி தொலைவாதீங்க, கொஞ்ச நேரம் விட்டுருங்க, அது வேகட்டும். அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இது உப்புச்சீடை வெள்ளைச்சீடை தட்டை ரெடி. என்ஜாய் செஞ்சு எல்லாரும் பார்த்து கமெண்ட் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.